ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஏலூர் முத்தாலம்மன் ஃபெஸ்டிவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நான் பார்ட் 1 போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ முத்தாலம்மன் ஃபெஸ்டிவல் வந்து சூப்பராக நடக்கும். இப்போ வந்து தேர் திருவிழா 6 ஊர்லேருந்து தேர் செஞ்சு அம்மனை அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ இந்த அம்மனோட ஃபுல் ஸ்டோரி வேணும்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த சேனலில் போய் பாருங்கள். சூப்பராக அந்த ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 7 ஊரில் வந்து தேவன்குறிச்சி தான் தாய் கிராமம். அங்கேருந்து கல்லுப்பட்டிக்கு வந்து இந்த சப்பரத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. இது மாதிரி வணிவேலம்பட்டியிலேருந்தும் இந்த சப்பரத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த 3 சப்பரமும் கல்லுப்பட்டியிலேருந்து கிளம்பும். அது இந்த 3 சப்பரமும் அம்மாவட்டிக்கு வரும். அதே மாதிரி அந்த சைடு இருக்கிற 3 சப்பரமும் அம்மாவட்டிக்கு வரும். ஸோ அம்மாவட்டியில் தான் 7 அம்மன் இருப்பாங்க. அவங்கள தான் அழைச்சிட்டு போவாங்க. இந்த அம்மாவட்டின்ற ஊருக்கு வந்து சப்பரம் இல்லை. ஏன்னா அந்த ஊரில் தான் அந்த அம்மன் 7 பேரும் இருப்பாங்க. அதனால் அந்த ஊர் சாமிக்கு மட்டும் சப்பரம் இல்லை. ஆனால் அந்த சப்பரத்துக்குள்ளே சாமி வைக்க மாட்டாங்க. அந்த அம்மனை தலையிலேயே சுமந்து தான் நடந்து வருவாங்க. இந்த சப்பரம் அப்புறம் அம்மனுக்கு பின்னாடி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த 7 அம்மனும் சிஸ்டர்ஸ் தான். இந்த சின்ன வீட்டுக்குள்ளே தான் இந்த 7 அம்மன் இருப்பாங்க. இவங்களை இங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அனுப்பிட்டு அப்புறமா இந்த ஊர் அம்மன் வந்து இங்கேயே இருந்துருவாங்க. அப்புறம் வேறு ஊருக்கு போகிற அம்மன்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த 7 அம்மனில் வந்து 3 அம்மன் தேவன்குறிச்சி, கல்லுப்பட்டி, வணிவேலம்பட்டி இந்த 3 அம்மன் வந்து எங்கள் தெருவுக்கு வருவாங்க. ஸோ அதனால் முன்னாடியே கிளம்பி போயிட்டு தேங்காய், பூ, மாவிளக்கு இதெல்லாம் எடுத்து போய் வைக்கணும். ஸோ அதனால் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்போ வந்துட்டு மாவிளக்குலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. தீபம், மாவிளக்கு, அப்புறம் எல்லாம் பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த ஐயப்பன் ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வச்சாச்சு. இங்கே தான் 3 சாமி வருவாங்க. ஸோ இங்கேருந்து நடந்து போய் பார்க்க முடியாதவங்க அட்லீஸ்ட் இங்கே வந்துட்டு 3 சாமி பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சாமி வர்றதுக்காக.
அம்மனை எடுத்துகிட்டு வந்த அப்புறமா இந்த மாதிரி சப்பரத்தையும் தூக்கிட்டு வந்துடுவாங்க பின்னாடியே. ஸோ ஒவ்வொரு ஊருக்காரங்களும் அப்படி இப்படியே தூக்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கடுத்து நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உனக்கு போடும்போது நான் வீடியோ எடுக்கல. அம்மனை கொண்டு வந்து கோயிலில் வச்சுட்டு நல்ல பூஜையெல்லாம் பண்ணி செலிப்ரேஷன்லாம் நடக்கும். அதுக்கடுத்து முளைப்பாரி எடுப்பாங்க. புளிப்பில்லை போடுதல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நேர்த்திக்கடன் செய்கிறவங்களாம் செய்வாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா ஈவினிங் வந்து சாமியை கொண்டு போய் அந்த முளைப்பாரியெல்லாம் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுட்டு சாமியை போய் டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. முத்தாலம்மன் வந்து அன்றே பிறந்து அன்றே அழிக்கணுமா, இல்லைனா நெக்ஸ்ட் டே வச்சுருந்தா இந்த மாதிரி சேம் செலிப்ரேஷன் நெக்ஸ்ட் டேயும் செலிப்ரேட் பண்ணணுமா. ஸோ அவ்வளோ இது மக்களால் செய்ய முடியாதனால அன்னைக்கே முத்தாலம்மன் கதை வந்து முடியும். முத்தாலம்மன் கோயிலில் எப்பவுமே ஒரு கல் மாதிரி அது மேலே சூளம் வச்சுருப்பாங்க. அம்மன் ரூபம் வந்து அதில் இருக்காது. இந்த ஒரு நாள் மட்டும்தான் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இனி வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது 2024 வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.